செக்ஷன் இ புக் வெர்ஷன் பார்ட் 14ல என்ன நடக்குது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காம ஒரே ஒரு லைக் போடுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம். எடுத்த உடனே ஈமான் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட எல்லா கிட்ட கொடுக்க எல்லா ஏரிஸ்க்கு மருந்து போட்டு விடுறா. ஜேஜே அத அமைதியா பாத்துட்டு இருக்கா. பெரியமாக்கு இல்லனா ஆஞ்சலோக்கு போன் பண்ணணும்னு நினைக்கிறா. அப்படி போன் பண்ணாக்க அவங்க என்ன சொல்லுவாங்களோன்னு பயமா இருக்கு. ஏன்னா நடக்கிறதுக்கெல்லாம் இவதான் காரணம்னு நினைக்கிறா. அப்ப அங்க வந்த சிஎன் இவங்க ஏன் இங்க இருக்காங்கன்னு கேக்குறான். கிளினிக்ல ஏரிஸ கவனிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்களாம், அதனாலதான் இங்க கூட்டிட்டு வந்ததா ஜேஜே சொல்ல அதை கேட்ட சிஎன் கீஃபருக்கு தெரிஞ்சா கோவப்படுவான்னு சொல்றான். அவன் தான் இங்க இல்லையேன்னு சொன்ன ஜேஜே மனசுக்குள்ளவே ஆஞ்சலோவை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியாம வருத்தப்படுறா. அப்ப மிக்கா ஜேஜேக்கு தண்ணி கொடுக்க வேண்டான்னு சொன்ன ஜேஜே ஏரிஸே பாத்துட்டு இருக்கா. ஏரிஸ் இன்னும் கண் முழிக்கவே இல்ல. அப்ப கிட் ஏரிஸ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜேஜே எல்லாவ பார்க்க அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஜேஜேக்கும் தூக்கிட்டு போகணும்னு தோணுது. ஆனா ஆஞ்சலோவை நினைச்சு பயப்படுறா. அப்ப ஏரிஸ் கண்ணை திறந்து ஜேஜேவை கிட்ட கூப்பிடுறாரு. ஜேஜேவும் எல்லாவும் அவர் என்ன சொல்ல போறாரோன்னு அவர் கிட்ட போக ஏரிஸ் மெல்ல வேண்டாம் மைக்கேல் உன் பக்கத்துல வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அதை கேட்ட இவங்க ரெண்டு பேருக்கும் ஒண்ணுமே புரியல. ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. புரியலனாலும் ஏரிஸ் கிட்ட காரணம் கேட்க தோணல. ஏன்னா அவர் நிலைமை அப்படி. அப்போ ஏரிஸோட நிலைமை மோசமாகுது. அதை பார்த்து எல்லாம் அழ ஆரம்பிச்சிடறா. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்றா. அதை பார்த்து யூரி வாங்க என் கார்ல போகலான்னு கூப்பிடுறாரு. உடனே பசங்க எல்லாம் சேர்ந்து ஏரிஸ யூரி காருக்கு தூக்கிட்டு போறாங்க. பேக் சீட்ல ஏரிஸும் எல்லாரும் உட்காந்துக்க ஃப்ரண்ட்ல யூரியும் ஜேஜேவும் உட்காந்துக்கிறாங்க. யூரி காரை வேகமா ஓட்ட எல்லாம் அழுதுகிட்டே இருக்கா. ஏரிஸ் நிலைமைய பார்த்து ஜேஜேக்கும் அழுக வருது. இருந்தாலும் அழல. எப்படியோ சரியான சமயத்துல ஏரிஸ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. அவரை எமர்ஜென்சிக்குள்ள தூக்கிட்டு போயிட மத்தவங்க எல்லாம் வெளியே காத்துட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பர்சி வராரு. வந்தவர் ஏரிஸ் எப்படி இருக்கான்னு கேட்க உள்ள இருக்கான், டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஜேஜே சொல்ல ஆஞ்சலோக்கு சொன்னியான்னு கேக்குறாரு. ஜேஜே இல்லன்னு தலையாட்ட ஏன் சொல்லல, உன் ஃபேமிலிக்கு தெரியணும்னு சொல்றாரு. எனக்கு பயமா இருக்குன்னு ஜேஜே சொல்ல சரி நான் உங்களுக்கு தகவல் சொல்றேன், நீ ஸ்கூலுக்கு போன்னு சொல்றாரு. அவன் எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஜேஜே சொல்ல நான் அப்புறமா போன் பண்றேன் நீ போன்னு சொல்லிட்டு பர்சி ஆஞ்சலோக்கு கால் பண்ண போயிடுறாரு. ஜேஜேக்கு அங்கேயே இருந்து ஏரிஸ பாத்துக்கணும்னு தோணுது. ஆனா ஆஞ்சலோவை எப்படி ஃபேஸ் பண்றதுன்னு தெரியல. பயமா இருக்கு. ஏன்னா கண்டிப்பா ஆஞ்சலோ கோவப்படுவார். அதனால ஜேஜே ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போறப்போ கண்ணெல்லாம் கலங்குது. கண் கலங்குறதுனால வழி சரியா தெரியல. இருந்தாலும் தட்டு தடுமாறி வரவங்க மேல எல்லாம் மோதிக்கிட்டே போறா. அப்படி ஒருத்தர் மேல மோத அவங்க ஜேஜே விட்டு விலகாம அவளை இறுக்கி பிடிச்சுக்கிறாங்க. நிமிந்து பார்த்தாக்க அது யூரி. அவ அழத பார்த்து என்னாச்சு ஏன் அழறன்னு கேக்குறாரு. ஜேஜே அதுக்கு பதில் சொல்லாம அவர் கைய பிடிச்சுக்கிறா. அழுதுகிட்டே எல்லாம் என் தப்புன்னு சொல்றா. அப்படி நினைக்காதன்னு யூரி சொல்ல உடனே ஜேஜே அவன் ஷோல்டர்ல சரிஞ்சுக்கிறா. அப்ப அவ மனசுக்குள்ள இவன் மட்டும் ஏன் நல்லவனா நடந்துக்கிறான், நான் காயப்படுத்தினவங்களே இவன் மட்டும் தான் என் கிட்ட நிதானமா இருக்கிறவன்னு நினைச்சவ அழுகிய நிறுத்திட்டு ஸ்கூலுக்கு போகலான்னு சொல்றா. யூரிக்கும் அதுதான் சரின்னு பட உடனே ஜேஜே கூப்பிட்டு ஸ்கூலுக்கு போயிடுறாரு. ஸ்கூல்ல பசங்க எல்லாம் ஏரிஸ்க்கு நடந்ததை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் அவனை பார்த்து பாவம்னு சொல்றாங்க, ஒரு சிலர் அவனுக்கு இது தேவைன்னு சொல்றாங்க, இன்னும் சிலர் பாக்குறதுக்கு ஸ்ட்ராங்கா இருந்தவமா இருந்தான் இப்ப பாருன்னு நக்கல் பண்றாங்க. அவங்க பேசுறதெல்லாம் இவ காதலையும் விழுது. அவங்கள பார்த்து ஒரு முறைக்க அவங்க இத பத்தி எல்லாம் கவலைப்படல. பதிலுக்கு அவங்களும் இவளை பார்த்து முறைக்கிறாங்க. அப்ப யூரி அதெல்லாம் கவனிக்காதன்னு சொல்லி ஜேஜேவை அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. கிளாஸ் கிட்ட போக அங்க பசங்க எல்லாம் கூட்டமா இருக்காங்க. அதை பார்த்த உடனே யூரி ஓட ஜேஜேவும் பின்னாடியே ஓடுறா. கூட்டத்துக்கு நடுவுல கேலிக்ஸும் மைக்கேலும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. மிக்க அழுதுகிட்டே நிறுத்துங்க கேலிக்ஸ விடுங்கன்னு சொல்லிட்டு இருக்கா. நடக்கிறத பார்த்த ஜேஜே மைக்கேலுக்கு ஒண்ணு கொடுக்க அவன் கீழே விழுந்துடுறான். விழுந்தவன் ஜேஜேவை முறைக்க அவன் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வராங்க. அதை பார்த்து யூரி நிறுத்துங்கன்னு கத்துறாரு. மைக்கேலோட ஃப்ரெண்ட்ஸ் நின்னுட. அப்ப யூரி மைக்கேல் ஏன் இங்க வந்தேன்னு கேட்க மிக்காவை கூட்டிட்டு போக வந்தேன்னு சொல்றான். போய் அவளை கம்பல் பண்ணான்னு கேலிக்ஸ் சொல்ல மிக்கா எதுவுமே சொல்லல. அப்ப ஜேஜே இங்க இருந்து போன்னு சொல்ல நீ எனக்கு உத்தரவு போட முடியாதுன்னு மைக்கேல் சொல்ல அப்ப யூரி மைக்கேல் கிளம்பு மிக்கா இங்கதான் இருப்பான்னு சொல்றாரு. அதுக்கு மைக்கேல் கீஃபர் இல்லாதனால நீ பெரிய ஆளு நினைச்சிட்டு இருக்கியான்னு கேக்குறான். அதுக்கு யூரி எதுவும் சொல்லல. அதை பார்த்து அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சுக்கிட்டே உன்கிட்டயும் ஒண்ணு இல்லன்னு ஒருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் நீயும் ஏரிஸ் மாறின்னு சொல்றான். அடுத்துதான் மைக்கேல் கீஃபர் இல்லனா நீ ஒண்ணுமே இல்லன்னு சொல்றான். உடனே எல்லாரும் சிரிக்கிறாங்க. அதை கேட்ட ஜேஜே யூரிய பார்க்க யூரி அமைதியா இருந்தாலும் உள்ளுக்குள்ள கோவமா இருக்காருன்னு புரியுது. அதை பார்த்த ஜேஜே முடிச்சிட்டீங்களா இப்ப கிளம்புங்கன்னு சொல்ல உடனே மைக்கேல் ஜேஜே ஷர்ட் கலரை பிடிச்சி நீ என் பொறுமைய ரொம்ப சோதிக்கிற, உனக்கும் உன்னோட கசனுக்கும் ஒரே மாதிரி முகம், ரெண்டு பேரையும் பாக்குறப்போ ரொம்ப கோவம் வருதுன்னு சொல்றான். அப்ப யூரி அவளை விடுன்னு சொல்ல மைக்கேல் சிரிச்சுக்கிட்டே விட சொல்றியா விட்டு பாக்கலாம் சொல்லிட்டு ஜேஜேவை அங்கிருந்து இழுத்துட்டு போறான். ஜேஜே விடுறா எங்கடா இழுத்துட்டு போறேன்னு கத்துறா. உனக்கு பாடம் கத்து கொடுக்கறேன், புது தலைவனை மதிக்க கத்துக்கன்னு சொல்லி அவளை இழுத்துட்டு போய் மெயின் பில்டிங்ல தள்ளி விட ஜேஜே
போய் கீழே விழுந்துடுறா. இப்ப என்னன்னு அங்க இருக்க ஒரு பொண்ணு கேட்க, இந்த பொண்ணு ரொம்ப ஓவரா நடந்துக்கிறான்னு மைக்கேல் சொல்ல, அங்க நடக்கிறத சில டீச்சர்ஸ் பாக்குறாங்க. ஆனா யாரும் தலையிடல, அமைதியா போயிடுறாங்க. அப்ப மைக்கேல் ஜேஜேவை பிடிங்கன்னு ஃப்ரெண்ட்ஸுக்கு குரல் கொடுக்க 2 பேர் வராங்க. உடனே ஜேஜே ஒருத்தனுக்கு ஒண்ணு விட அவன் பின்னாடி போய் விழுந்துடுறான். அதை பார்த்த மைக்கேல் ஜேஜே வயிற்றுலயே உதைக்க, வழியில ஜேஜே அப்படியே உட்கார்ந்துடுறா. மறுபடியும் ஒண்ணு விட ஜேஜே தரையிலேயே விழுந்துடுறா. அப்ப மைக்கேல் நீங்கெல்லாம் ஒண்ணுமே இல்லன்னு கத்திட்டு மறுபடியும் ஜேஜே அடிக்க வர, அவனுக்கு யாரோ ஒண்ணு பலமா விடுறாங்க. அவன் பறந்து போய் விழறான். யாரா அதுன்னு எல்லாரும் திரும்பி பார்க்க, நின்னுட்டு இருக்கிறது ஆஞ்சலோ. அவர் முகத்துல அப்படி ஒரு கோவம், கண்ணெல்லாம் செவந்து போயிடுச்சு. அவரை பார்த்த மைக்கேல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அமைதியாயிடுறாங்க. சிலர் பயந்து ஓடி போயிடுறாங்க. ஜேஜே மெல்ல குயான்னு சொல்ல, இன்னொரு பக்கம் பறந்து போய் விழுந்த மைக்கேல் மெல்ல எழுந்திருக்கிறான். அவங்கிட்ட போன ஆஞ்சலோ, யார் நீ? என் தம்பியை அவமானப்படுத்தி என் கசினை காயப்படுத்துற, யார் நீன்னு கேக்குறாரு. அவர் முன்னாடி மைக்கேலால நிக்க முடியல, பின் வாங்குறான். ஆஞ்சலோ தோற்றத்தை பார்த்து ஜேஜேக்கு பயமா இருக்கு. ஏன்னா இது வரைக்கும் ஆஞ்சலோவை இந்த மாதிரி அவ பார்த்ததே இல்ல. சாது மிரண்டால் காடு கொள்ளாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் இருக்கு இப்ப ஆஞ்சலோடைய தோற்றம். அப்ப ஆஞ்சலோ, இதுக்கெல்லாம் உன்னை பதில் சொல்ல வைப்பேன், மறுபடியும் பிறக்கவே கூடாதுன்னு நினைக்கிற மாதிரி பண்ணுவேன், கஷ்டப்பட வைப்பேன், இந்த ஜென்மத்திலேயே நரகத்தை உணர்வேன்னு சொல்றாரு. அதை கேட்ட மைக்கேல் தரையில விழுந்து அழ ஆரம்பிச்சிடறான். அங்க இருக்க பசங்களாம் நடக்கிறத பார்த்து அதிர்ச்சியில உறைஞ்சு போயிருக்காங்க. ஜேஜேவை கேட்கவே வேண்டாம். இதுக்கு முன்னாடி ஆஞ்சலோ கோவப்பட்டதை பார்த்திருக்கா, ஆனா இந்த கோவம் வேற மாதிரி இருக்கு. அப்ப யூரி, டேவிட், ஃபெலிக்ஸ் 3 பேரும் ஜேஜேவை தூக்கி நிறுத்தி எங்க வலிக்குதுன்னு கேக்குறாங்க. ஜேஜேக்கு பதில் சொல்லவே முடியல, தலைய மட்டும் ஆட்டுறா. இன்னொரு பக்கம் ஆஞ்சலோவை பார்த்து மைக்கேல் யார் நீங்கன்னு கேட்க, ஆஞ்சலோ அவன் ஷர்ட் காலரை பிடிச்சி கிட்ட இழுத்து, நான் உன்னோட கெட்ட கனவுன்னு சொல்லி விட மைக்கேல் விழுந்துடுறான். ஆஞ்சலோ திரும்பி ஜேஜேவை பார்க்க, ஜேஜேவால அவர் பார்வையை எதிர்கொள்ள முடியல, பயந்து பின்வாங்குறா. அப்ப ஆஞ்சலோ மெதுவா அவன் என்ன பண்ணான்னு கேட்க, ஜேஜே அதுக்கு பதில் சொல்றதுக்குள்ள அப்போ ஒரு பொண்ணு ஓடி வந்து கைடன்ஸ் கவுன்சிலர் வராரு. சொன்னவ ஆஞ்சலோவை பார்த்து, நீ என்ன பண்ற? ஸ்கூலுக்குள்ள வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அடிக்கிற, உன் மேல கேஸ் போடலாம் தெரியுமான்னு கேக்குறா. ஆஞ்சலோ அவளை பார்த்து போட்டுக்கோன்னு சொல்றாரு. அதுக்கு அவ ரொம்ப திமிர்னு சொல்ல, அதுக்கு ஆஞ்சலோ, நீ உன்னை மறந்துட்ட, நான் தான் இங்க லீடர், இந்த ஸ்கூல் இன்னும் நடக்கிறதுக்கு நான் தான் காரணம், என்னையே மரியாதை இல்லாம பேசுறீங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு மேல அந்த பொண்ணால பேச முடியல. அப்ப ஜேஜே யூரி கிட்ட ஆஞ்சலோவை நிறுத்த சொல்றா. அதுக்கு யூரி, யாராலையும் உன் கசினை நிறுத்த முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப அந்த பொண்ணு, உங்களால எங்களை பயமுறுத்த முடியாதுன்னு சொல்றா. அதை கேட்ட ஆஞ்சலோ சிரிச்சுக்கிட்டே, நான் ஒருத்தனே போதும், வேணும்னா இந்த ஸ்கூலையே மறுபடியும் எரிச்சிருவேன்னு சொல்றாரு. அதை கேட்டு அந்த பொண்ணு இன்னும் பயந்துடுறா. அப்ப யூரி மெதுவா, இந்த ஸ்கூல்ல ஏற்கனவே தீ விபத்து ஏற்பட்டுச்சுன்னு பேசிப்பாங்க, அதுல ஆஞ்சலோக்கும் சம்பந்தம் இருக்கான்னு தெரியலன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜேஜேக்கு பயம் ஜாஸ்தி ஆயிடுது. அப்ப ஆஞ்சலோ, நான் இன்னும் இங்க லீடர் தான்னு சத்தமா சொல்றாரு. கட் பண்ணி ஹாஸ்பிட்டல்ல காமிக்கிறாங்க. ஏரிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் வெளியே வந்து ஏரிஸ் நிலைமை இப்போ ஸ்டேபிளா இருக்கிறதா சொல்றாரு. அதை கேட்ட பெரியமாக்கும் ஆஞ்சலோக்கும் நிம்மதியா இருக்கு. ஆனா ஜேஜேக்கு தான் இதுக்கெல்லாம் அவ காரணம்னு குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஆஞ்சலோவும் பெரியமாவும் டாக்டர் கிட்ட ஏரிஸ பத்தி பேசிட்டு இருக்க, எல்லாம் ஏரிஸ் கைய பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கா. அவகிட்ட போன ஜேஜே சாரின்னு சொல்லிட்டு வெளியே போக, அங்க பர்சி இருக்காரு. பர்சிய பார்த்த ஜேஜே, நீ இன்னும் போகலையான்னு கேட்க, ஆஞ்சலோ என்ன சொன்னார்னு அவரு கேட்க, ஒன்று சொல்லலன்னு தலையாட்டின ஜேஜே, ஸ்கூல்ல இருந்து நேரா வீட்டுக்கு போகலாம் தான் நினைச்சேன், ஆனா ஆஞ்சலோ தான் என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்துட்டாருன்னு சொல்றா. அதை கேட்ட பர்சி சிரிச்சுக்கிட்டே, நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்க, முதல்ல சாப்பிடலான்னு சொல்றாரு. அடுத்ததான் 2 பேரும் போயிட்டு சாப்பிடுறாங்க. அப்ப பர்சி, உனக்கும் யூரிக்கும் நடக்க இருந்த கல்யாணம் கேன்சல் ஆயிடுச்சான்னு கேட்க, ஆமா என்கேஜ்மெண்ட் கேன்சல் ஆயிடுச்சு, அத சொன்னவ மறுபடியும் யூரி புதுசா ஆரம்பிக்கலாம்னு சொன்னார் இல்லையா, அத பத்தியும் சொல்றா. அதை கேட்ட பர்சி, அதான் ஆஞ்சலோ அப்படி நடந்துகிட்டாரான்னு சொல்றாரு. எப்படின்னு இவ கேட்க, அவர் மனசு ரொம்ப உடைஞ்ச மாதிரி இருந்தாருன்னு சொல்றாரு. அடுத்ததா ஜேஜே கிட்ட, நான் கொடுத்த செயின் எங்கன்னு கேட்க, ஜேஜே அத பேக்ல இருந்து எடுத்து கொடுக்க, அத மறுபடியும் போட்டுக்க சொல்றாரு. அடுத்ததா பர்சி ஜேஜே பேக்ல இருந்து யூரி கொடுத்த ரிங்க எடுத்து, இத நான் யூரி கிட்ட திருப்பி கொடுத்துறேன்னு சொல்றாரு. ஏன்னு ஜேஜே கேட்க, நீ அவன்கிட்ட இருந்து தூரமா இருன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஜேஜேக்கு கோவம் வந்துருது. உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறா. யூரி உனக்கு சரியானவன் இல்லன்னு சொல்றாரு. ஏன்னு இவ கேட்க, இப்ப சொல்ல முடியாதுன்னு சொல்றாரு. உடனே ஜேஜே அங்கிருந்து போக ஆரம்பிச்சிடுறா. பின்னாடியே வந்த பர்சி ஜேஜேன்னு கூப்பிட, வீட்டுக்கு போ, ஃபெலிக்ஸ் சொன்ன தேடுவான்னு சொல்றா. என்ன பிரச்சனைன்னு அவரு கேட்க, நீ தான் பிரச்சனை, உண்மையை சொல்லவே மாட்டேங்கிறன்னு சொல்றா. எல்லாம் உடனே தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லன்னு அவரு சொல்ல, ஜேஜே அதுக்கு எதுவும் சொல்லல. எல்லாமே உன்னை பத்தினது கிடையாது, சில விஷயங்களை இன்னும் சரி பண்ணணும், அதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவரு போறாரு. பர்சி பண்றத பார்த்து ஜேஜேக்கு இன்னும் கடுப்பா இருக்கு. அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போறா. இவ அங்க போக ஆஞ்சலோ ரூம்ல இருந்து வெளியே வரதுக்கு
போறதுக்கு கரெக்டா இருக்கு. வந்தவர் வா வீட்டுக்கு போகலான்னு சொல்ல நான் போயிட்டு பெரியம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜே உள்ள போறா. உள்ள பெரியம்மா ஏரிஸ் பக்கத்துல உட்கார்ந்து இருக்காங்க. ஏரிஸ் முகத்துல பேண்டேஜ் போட்டிருக்காங்க. அத பார்த்த உடனே ஜேஜேக்கு கண் கலங்கிடுது. அப்ப பெரியம்மா ஜேஜேவை பார்த்து ஆஞ்சலா கூட வீட்டுக்கு போன்னு சொல்றாங்க. அதுக்கு ஜே பெரியம்மா மன்னிச்சிருங்க, இது என்னோட தப்புதான்னு சொல்றா. பெரியம்மா அவ கைய பிடிச்சி ஒன்ன நீயே குறை சொல்லிக்காதன்னு சொல்றாங்க. அடுத்ததா எல்லாவும் ஜேவும் பார்க்கிங் லாட்டுக்கு போக காருக்கு பக்கத்துல ஆஞ்சலோ நின்னுட்டு இருக்காரு. அடுத்ததா எல்லாவ அவ வீட்டுல டிராப் பண்ணிட்டு ஆஞ்சலோவும் ஜேவும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே போய் ரெஸ்ட் எடுன்னு அவரு சொல்ல ஜே ஏதோ சொல்ல வரா. எதுவும் பேசாத, எனக்கு ரெஸ்ட் வேணும்னு சொல்ல ஜேவும் அவரு டிஸ்டர்ப் பண்ணாம ரூமுக்கு போறா. ரூமுக்குள்ள போன உடனே கண்ணெல்லாம் கலங்குது. அப்போ போன் வைப்ரேட் ஆக எடுத்து பாக்குறா. காங் கிட்ட இருந்து உன்னை மிஸ் பண்றேன்னு மெசேஜ் வந்திருக்கு. அத பார்த்த உடனே அவனுக்கு போன் பண்ண ஜே எதுவும் பேசாத, சொல்றத மட்டும் கேளு, என் அண்ணன் ரொம்ப காயப்பட்டிருக்கான், எல்லாம் என்னாலதான் அழுதுகிட்டே சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறா. உடனே அவன்கிட்ட இருந்து மேற்கொண்டு சொல்லுன்னு மெசேஜ் வர மெசேஜ பார்த்த ஜே அவனுக்கு மறுபடியும் கால் பண்ணவே இல்லை. அதனால அவனே கால் பண்றான். ஜே காலை எடுக்கவே இல்லை. அவனும் விடுறதா இல்ல, திரும்ப திரும்ப கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல ஜே கால் அட்டன் பண்ணி பேசுறா. மன்னிச்சுக்கோ, உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு தெரியும், பேசுறதுக்கு யாரும் இல்ல, நான் ரொம்ப பலவீனமா இருக்கேன், என்னால எதுவும் சரியாகல, நான் நேசிக்கிற எல்லாரும் என்னால காயம் அடையறாங்கன்னு அழுதுகிட்டே சொல்றா. எனக்குன்னு யாரும் இல்லாத மாதிரி இருக்கு சொன்ன ஜே மனசுக்குள்ளவே அவன் என் பக்கத்துல இல்லனாலும் அவனை பார்க்கணும்னு தோணுது சொன்னவ கீஃபர்னு சொல்ல உடனே கால் கட் ஆயிடுது. ஜேவும் போனை வச்சுட்டு தூங்கிடுறா. மறுநாள் ஜேக்கு கடுமையான காய்ச்சல், தொண்டை வலி இருந்தாலும் கூலுக்கு கிளம்புறா. ரூம்ல இருந்து வெளியே போனவ சாப்பிட்டுட்டு காய்ச்சலுக்கு மருந்த சாப்பிட்டு வெளியே போக கேட்ல யூரி காத்துக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்து ஜே நீ இங்க எப்படின்னு கேட்க ஒன்னா ஸ்கூலுக்கு போகலான்னு நினைச்சேன், நீ ஓகேவான்னு அவரு கேட்க ஜே அதுக்கு பதில் சொல்லாம யூரி கார்ல போய் உட்காந்துக்கிறா. அடுத்ததா கார் போய்கிட்டே இருக்க யூரி திடீர்னு பிரேக் போட ஜே மடியில இருந்த பேக் கீழே விழுந்துருது. அதை குனிஞ்சு எடுக்கிறப்போ சீட்டு கீழே ஒரு சிகரெட் பாக்கெட் கிடக்குது. ஜே அதை எடுக்க அதை பார்த்த யூரி அது கீஃபர்துன்னு சொல்றாரு. கீஃபர் எப்போ வருவான்னு இவ கேட்க தெரியாதுன்னு சொல்றாரு. அவன் போறப்ப பேசினியான்னு கேட்க இல்ல, கான்டாக்ட் பண்ண முடியுமா, ரெஸ்பாண்ட் பண்ணல. அதை கேட்ட ஜேக்கு மனசு வலிக்கிற மாதிரி இருக்கு. அது அப்பட்டமா அவ முகத்துல தெரிய அதை பார்த்த யூரி ஜே உனக்கு வலிக்குதான்னு கேக்குறாரு. அப்போ ஜே கண்ல இருந்து கண்ணீர் வர உடனே யூரி காரை நிறுத்திட்டு ஜே கண்ணத்தை தொட்டு பாக்குறாரு. ஜே உடம்பு அனலா கொதிக்குது. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாரு. ஜே கார்ல இருந்து இறங்குறதுக்குள்ள அவரே கார் கதவு திறந்து ஜேவை தூக்கிட்டு போறாரு. ஜேவை எமர்ஜென்சி ரூமுக்கு கூட்டிட்டு போக யூரிய நர்ஸ் வெளியவே இருக்க சொல்றாங்க. அவரை பார்த்த ஜே மனசுக்குள்ள யூரி நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க, நீ ரொம்ப நல்லவன், அதனாலதான் எனக்கு கோவம் வருதுன்னு சொல்றா. நீ ரொம்ப நல்லவன், அதனாலதான் எனக்கு கோவம் வருது, என்ன மாதிரி ஒருத்திய நீ விரும்புற, அதனால கோவம் வருது, நீ எனக்கு கிடைக்க வாய்ப்பே இல்லைனாலும் என் பக்கம் இருக்க பார், அதனால கோவம் வருது, உன்னை பாக்குறப்போ என் முட்டாள்தனம் தான் நினைவுக்கு வருது, காதல் ஏன் இவ்வளவு சிக்கலா இருக்கணும், சுலபமா இருக்க கூடாதா, நாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி முட்டாள்கள் தான், இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேருக்காக ஒரு கிளப் ஆரம்பிக்கலாம் போல இருக்குன்னு சொல்றா. இதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.